பெண் வேடம் போட்டு வந்திருக்காரு கூல் சுரேஷ் அப்படின்னு. ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் சப்போர்ட் பண்ண கூடாதாங்க? சும்மா இப்ப நான் கூட வேஷம் போட்டுட்டு வரல, நானும் அக்கா தங்கச்சியும் கூட பிறந்தவன். நீங்க Facebookலயும் ஆன்லைன்லயும் போட்டு இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு சிஎம் சார், நீங்க இதை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அப்பதான் ஆம்பளையா மாறுவீங்களா? ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். இந்த கூல் சுரேஷ் உயிரை கொடுத்து நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க ஜெயிலுக்கு போடுங்க ஜெயிலுக்கு போடுங்கன்னு. கூல் சுரேஷை ஜெயிலில் போகிறது உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாங்க? ஆட்டின்றது ஒரு நல்ல படம், சிங்கப்பெண்களை பற்றிய படம் அது. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக விஜய் சார் ஆரம்பித்து வச்ச அந்த நல்ல திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த கூல் சுரேஷ் பாடுபடுற. ஆனால் என்னை நீங்கள் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்களே, ஏன்? எனக்கு தெரியுங்க உங்கள் உள் மனசில் அந்த மாதிரிலாம் எண்ணம் இல்லை. ஏன்னா கூல் சுரேஷ் கள்ளங்கப்படம் இல்லாதவன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஜெயிலுக்கு போகணுன்னு சொல்கிறது என்ன காரணம்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வியூஸ் நல்லா வரணும், சப்ஸ்கிரைபர் நிறையா வரணும், அதுக்கு தானே நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணணும். அந்த கடைக்கு போய் ப்ரொமோஷன் பண்ணணும், இந்த கடைக்கு ப்ரொமோஷன் பண்ணணுன்னு. நீங்கள் என்ன ஜெயிலில் போடுறதுக்கு நாற்று நட்டாயா, களைபறித்தாயா, இல்லை குளிக்கிற பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து கொடுத்தாயா? மானங்கட்டவனே அப்படின்னு நம்ம இவர் கட்டபொம்மன் சார் பேசியிருப்பார். நான் அதை பேசுகிற அளவுக்கு எனக்கு தகுதி பத்தாதுங்க. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் என்ன ஜெயிலில் போடணும்னு சொல்கிறீங்க. என்ன ஜெயிலில் போட்டாக்க உங்களுக்கு தாங்க நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம். என்ன ஜெயிலில் போட்டால் உங்களுக்கு தான் நஷ்டம், என்டர்டெயின்மெண்ட் கிடைக்காது. நீங்கள் உங்கள் பொண்டாட்டிங்கள்ட்ட அடி வாங்குவீங்க, செருப்பால் அடிக்கும் உங்கள் பொண்டாட்டி. உங்கள் பசங்களாம் விளக்க மாத்திர அடிப்பாங்க. உங்களுக்கு ஒரே ட்ரஸ்ட் ஆகி போயிடும், புரியுதா? கவர்மெண்ட்டுக்கு தான் காசு கொடுப்பீங்க அப்புறம், புரியுதா? அதனால் எதுவாக இருந்தாலும் கூல் சுரேஷ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக, உங்களுக்கு ஒரு மன நிம்மதிக்காக தான் அந்த கூல் சுரேஷ் பாடுபடுறது. என்ன போய் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்கிறீங்களே, கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு, டேய் கொலை மிரட்டல் கொடுக்குற அளவுக்கு கூல் சுரேஷ் ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் இல்லைங்க. டேய் அப்படின்னு சொன்னால் ஓடி போயிடுவேன், புரியுதா? அப்படி வாயில்லாத பூச்சிங்க. நான் வந்து அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன். அதனால் தயவு செஞ்சு நான் வேணால் விவரம் இல்லாமல் பேசலாங்க, நீங்கள் ரொம்ப விவரமாக பேசுகிறீங்களா? சொல்லுங்கள், ரொம்ப விவரமாக பேசுகிறீங்க, போங்க ரீல்ஸ் எடுத்து என்ன மாதிரி இழிச்ச வாயினா இருந்தாக்க திட்டுங்க, வேறு எதனா புளிச்ச வாயினா இருந்தால் உங்களுக்கு சப்புன்னு வைப்பாங்க.